இந்த ஆசீர்வாதம்லாம் எப்படி வருது அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். எல்லாருமே ஆசீர்வாதத்துக்கு தான் வரோம். பல பேர் பலப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு வரோம். அது எப்படி உள்ள வருது சொல்றாரு. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து அவருடைய 2 பிள்ளைகளாகிய ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்தான். ஃபர்ஸ்ட் சொல்றாரு அவருடைய ஈசாக்குடைய விசுவாசம். ஈசாக்குடைய விசுவாசம் என்னதுன்னா, அவர் சொல்றாரு, எனக்கு கண் மங்கிட்டு நான் பிறந்த நாள் முதல் கொண்டு என் கண் மங்கின நாள் வரைக்கும் இதுவரைக்கும் எனக்கு தெய்வம் கர்த்தர் தான். ஆமென். அதான் அவருடைய ஃபெய்த். எந்த விஷயத்துக்காகவும் நான் கர்த்தரை ஒரு இமைப்பொழுது கூட மாற்றினது கிடையாது. அதான் அவருடைய ஃபெய்த். இப்ப மறுபடியும் இன்னொரு ஃபெய்த்தை சொல்றாரு, என் கண் மங்கி போயிட்டு நான் என்னைக்கு சாகுறனோ அந்த நாள் வரைக்கும் எனக்கு கர்த்தர் தெய்வம் தான் அப்படின்றார். அப்ப அவருடைய பிறந்த நாள்ல இருந்து சாவர நாள் வரைக்கும் எல்லா காலத்திலும் எல்லா கஷ்டத்திலையும் தெய்வம் கர்த்தர் தான் அப்படின்றார். இப்போ பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கிறார். வருங்காலத்துல நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றதுக்கு ஆசீர்வதிக்க எப்படி ஆசீர்வதிச்சாரு. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் பிள்ளைங்களுக்கு போச்சு பாருங்க. அது எந்த கற்பனையில போச்சுன்னு ஆதியாகமம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்குது. நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உங்களை ஆசீர்வதிக்கும்படி அப்படின்றாரு. எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு? அப்பா என் பிள்ளைங்கள் தான், நீங்க ஏசாவும் யாக்கோபும் என் பிள்ளைங்கள் தான். ஆனா ஆசீர்வாதம் எப்படி வரப்போகுது? கர்த்தரை முன்னிட்டு. அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரம்ல, நீ தமிழ்ல கர்த்தரை முன்னிட்டு இருக்குது. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா பிரசன்ஸ் ஆஃப் காட் இருக்கு. அதாவது தேவ சமூகம் சொல்லுவாங்க தமிழ்ல. ஆனா இன்னும் பிரசன்ஸுக்கு வார்த்தை சமூகம் சொல்றதை பார்க்கணும். இருக்கிறது கர்த்தரோடு இருக்கும்போது நான் சொல்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு பலிக்க ஆரம்பிக்கும், உண்டாகும். அப்போ ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா, ஈசாக்கு கத்துக் கொடுக்கிற பிள்ளைங்களுக்கு நானும் கர்த்தர்ட்ட இருந்தா பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் கர்த்தரை முன்னிட்டு கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது தான் இந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றார். அப்போ பாயிண்ட் எல்லாருமே சொல்றது, ஆபிரகாம் இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றது கர்த்தரை முன்னிட்டு தான் ஆசீர்வதிக்கிறாங்க. கர்த்தரை தான் தேவனை வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரத்தில் நீங்க கர்த்தர்ட்ட ஒரு நாள் போனாலும் கூட அற்புதம் நடந்துரும். சில நாட்கள் 10 நாள் போனா நடக்கும், சில 10 வருஷம் போனா நடக்கும். எப்படியோ கர்த்தருடைய சமூகத்துக்கு போன உடனே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு அதோட சமூகம் சமூகத்துல நீங்க இருக்கிறதுனால டக்குன்னு நடந்துருதுன்றாரு இல்லையா? இப்போ நடந்துருது. எப்பொழுதும் நடக்கணுமே. அதுக்கு என்ன சொல்றது? கர்த்தரை விட்டு போகாமல் இருப்பதற்கு இந்த ஈசாக்குடைய பகுதியில 4 பாயிண்ட் சொல்றாரு. 1, கோபம். கோபப்படாத ஒரு மனுஷன் கண்டிப்பா கர்த்தரத்துல ஸ்ட்ராங்கா இருப்பான். ஏன் கேட்டீங்கன்னா, கோபம் மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் எப்ப பிறப்பிக்கும்னா, கர்த்தரை மறந்தாதான் மரணத்தை கொடுப்பான் ஒரு மனுஷன். நான் ஒருத்தனை கொல்றோம் வைங்கலாம், அப்ப என்ன 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 உண்டாகுதுன்னா, என் மைண்டு முழுக்கா கர்த்தருங்கிற அந்த சாப்டரே என் ஹார்ட்ல இருந்து தூக்கிடுறேன். அதனாலதான் ஒருத்தனை கொல்ல முடியுதுன்றார். அப்போ கோபம் படக்கூடாது. கோபம் படாமல் இருக்கிறவன் கர்த்தரை ஒரு காலம் மறக்க மாட்டான். கோபம் கண்டிப்பா கர்த்தரை மறக்க செய்யும். எதுக்குன்னா, ஈசாக்குடைய மனைவி ரெபெக்கா யாக்கோபிட்ட சொல்றாரு, உங்க அண்ணன் ரொம்ப கோபத்துல இருக்கிறான், அவன் இருதயத்துல ஒண்ணு நினைச்சிருக்கிறான் உன்னை கொல்றதுக்கு. அதனால நீ பதான் ஆராமுக்கு போயிருது, தாத்தா வீட்டுக்கு போயிருதுன்னு சொல்றா. நம்ம போவோம், நல்லா போக மாட்டேன். மனுஷனுடைய கேடான சொற்கள், கேடான வார்த்தைகள் கோபத்தை பிறப்பிக்கும். கோபம் வரும்போது டக்குன்னு கர்த்தர் இருதயத்தை விட்டு போயிடுறாரு. நம்ம இருதயத்துல கர்த்தரை விட்டுரும். இப்ப யாக்கோபு என்ன பண்றாரு? அம்மா சொல்லுது, உங்க அண்ணன் ஒண்ணு கொல்லாம விட மாட்டேன்றதுக்கு அவர் சொல்றாரு, எங்க அண்ணன் கொன்னா நானும் கொல்ல வேண்டிய வரும், அதனால கர்த்தர் நான் இழக்க வேண்டிய இருக்கும். அதனால அவரு நீங்க சொன்ன வார்த்தை கோபத்தை உண்டு பண்ணலாம், நான் கோபப்படாமல் என் கர்த்தரை விட்டு மாறக்கூடாது என்பதற்காக நான் தாத்தா வீட்டுக்கு அப்பாவையும் அம்மாவையும் உறவுகளை இழந்து தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனான். ஏன் போனான்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்றேன், கோபப்பட்டா கர்த்தர் போயிரும். அதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ஏசா இருக்கிறான் பாருங்க, அவன்கிட்ட தகப்பன் சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதம் கொஞ்சம் கம்மி தான். உடனே கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து உடனே கர்த்தரை மறந்தான் இருக்குது. எப்படின்னா, நேர போய் ஈசாக்குக்கு ரெபெக்காளுக்கு பிடிக்காத ஏத்திய ஸ்திரீகளை போய் கட்டிக்கிட்டான். ஹலோ, கோவம் வந்துருச்சு. என்னது, எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? இன்னைக்கு பாரு வைக்கிறேன் பாரு, உமக்கு வேட்டு, உமக்கு பிடிக்காத 4-5 காரியத்தை நான் பண்ணி விட்டுறேன்றான். எனக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணிருந்தேன்ல, அதெல்லாம் உமக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணிடுறேன்றான். ஏன்னா இந்த வார்த்தைகள், கோபங்கள் என்ன செய்யுதுன்னா, உள்ள இருக்கிற தேவத்தை மறக்கடிக்க செய்யறது. நான் சொல்றேன், எந்த ஒரு மனுஷன்லாம் கோபப்படாம இருக்கிறானோ அந்த மனுஷனுக்குள்ள கண்டிப்பா கர்த்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏமே
நல்லா சிரிச்சுட்டு ஹாப்பியா இருக்கிறோம் பாருங்க, என்னைய மாதிரி கடவுள் இருக்கிறாருன்னு அர்த்தம். கோவம் வந்தாலும் யார்ட்ட போக மாட்டேன் நான். எனக்கு தெரியும் சண்டை வரும், கண்டிப்பா நம்ம இதை தப்பா பேசுவோம், கர்த்தர் நம்மள விட்டு ஓடிடும். அதனால நான் போறது கிடையாது. எனக்கு கோபம் கர்த்தரை கண்டிப்பாக மாற்றும். அதனாலதான் யாக்கோபு எந்த ஒரு விஷயத்திலும் கோபப்பட்ட மாதிரியே இல்லை. யாக்கோபுடைய சொந்த பிள்ளைய ஒருவன் கட்டி கற்பழிச்சு கொண்டிருக்கும் போது கூட அந்த கதை யாக்கோபிட்ட வரும்போது அவன் சொல்றான், சே இந்த கதையை உடப்பா, அவன் என் ஃப்ரெண்டு பண்றான். எப்படி கற்பழிச்சவன் ஃப்ரெண்டா, மக செத்துட்டா போனா போதுன்றாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், நானும் இன்னைக்கு பெட்ரோவா எடுத்துட்டு போய் சண்டை போனா கர்த்தர் என்னை விட்டு போயிடும். ஏன்னா கர்த்தருக்கு பாவம் செய்யறது பிடிக்காது, கர்த்தருக்கு கொலை செய்யறது பிடிக்காது. அதனால கர்த்தர் சொல்லுது சண்டை போடாத நேரம், கோவப்படாத நேரம் யாக்கோபுட்டான். கர்த்தர்கிட்ட நீங்க நிலைச்சு நிக்கிறதுக்கு 4 பாயிண்ட் தான். 2வது பாயிண்ட், கர்த்தரோடு கூட நிலைச்சு நிக்கிறதுக்கு 2வது பாயிண்ட், ஆதியாகமம் புஸ்தகம் 27-28. ஒருவன் கர்த்தருக்குள்ள இருக்கிறான், நிற்கிறான், நிற்பான் அப்படின்றதுக்கு 3 பாயிண்ட்ல முக்கியமான ஒரு பாயிண்ட். ஈசாக்குக்கு கானானிய ஜனங்களும் ஏத்திய ஜனங்களும் ஆகாதவர்களும் அருவருப்புமானவர்களாய் தெரிந்தார்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா கானானியரும் ஏத்தியரும் பாவத்தை பிறப்பிக்க கூடியவங்க. அப்போ இவர் சொல்றாரு, பாவத்தை பிறப்பிக்க கூடியவன் எனக்கு அருவருப்பாகவும் எனக்கு ஆகாதவனாகவும். என்னைக்கு ஒரு மனுஷனோட மைண்ட்ல அந்த உதிப்பு, அந்த வெளிச்சம் பிரகாசிக்குதோ அவன் ஜெயிச்சிட்டான் அந்த உலகத்தை. அவன் கர்த்தருடைய பிள்ளை. என் கர்த்தரை மறக்கடிக்கக்கூடிய கானானியரும் ஏத்தியரும் எனக்கு அருவருப்பானவர்கள். எந்த பரிசுத்தவனா இருக்கட்டும், எந்த தேவனா இருக்கட்டும், என் கர்த்தருக்கு உயர்வை மட்டுப்படுத்துறவன் எனக்கு அருவருப்பானவன், ஆகாதவன். இப்படி சொல்றவன், என்னைய மாதிரி சொல்றவன் கண்டிப்பா கர்த்தரை ஒரு காலம் மறக்க மாட்டான். எத்தனை பேர் இதை பண்றீங்க? இருக்குதா? கர்த்தர் உங்கள்கிட்ட வேணுமா? இருக்குதா? உங்களுக்கு இந்த ஆற்றல் இருக்குதா? என் கர்த்தருக்கு மேலாக ஒரு மனுஷன் என்ன புகழ்வதற்கு உயர்ந்த பதவியில இருந்தாலும் சரிதான், ஒரு ஜனாதிபதியே இருந்தாலும் சரிதான், எங்க அப்பாவை மட்டுப்படுத்தின அந்த ஜனாதிபதி எனக்கு வேண்டாம். எங்க அம்மாவை கேவலமா பேசுற ஒரு ஜனாதிபதி எனக்கு வேண்டாம். எனக்கு என்னை பெற்றெடுத்த தகப்பன் தான் முக்கியம். அப்படி போல என்னை உருவாக்கின தேவன் தான் முக்கியமோ தவிர தேவத்தை பெற்ற தாயோ வேற முக்கியம் கிடையாது. என் கர்த்தருக்குரிய மதிப்பு, நானே உன் தேவனாய் கர்த்தருங்கிற ஒரு வார்த்தைக்கு அது தட்டி செல்லுகிற எந்த ஒரு வல்லமையும் எனக்கு ஆகாதது, எனக்கு அருவருப்பானதுன்றார். ஆமென். 3வது பாயிண்ட், இது ரொம்ப முக்கியம். 3வது பாயிண்ட், கர்த்தர்ட்ட நிக்கிறதுக்கு ஈசாக்கா இருக்கட்டும், ரெபேக்காலா இருக்கட்டும், யாக்கோபுக்கு புறஜாதிகளிடத்துல, கானானியர் இடத்துல, இல்லைன்னா ஏத்தியர் இடத்துல பொண்ணு எடுக்க கூடாது என்ற வைராக்கியத்துல இருக்கிறான். எத்தனை தாய்மார் இருக்கிறீங்க? கர்த்தர்ட்ட நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா பெண்ணை பெற்றவன் இல்லைன்னா பையனை பெற்றவன் அந்த மனுஷன் ஒரு காலமும் புறஜாதி இடத்துல, பாவி இடத்துல பெண்ணை கொடுக்க சம்மதிக்க மாட்டான். ஏன்னா அவங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் நம்ம போக வேண்டியிருச்சு. அந்த பகுதியை போதிச்சுட்டு வரோம். புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் புறஜாதிட்ட பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு சொல்லட்டும். நான் ஒரு ரகசியம் சொல்றேன். சில பேர் சொல்லுவோம், நம்ம அந்நிய ஜாயிட்ட பொண்ணோ மாப்பிள்ளைய கொடுத்தா நாங்க தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு தூக்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல ஒரு ஆற்று இருக்கு. சாலமோனை குறித்து சொல்லுது. சாலமன் எகிப்தின் பெண்ணோட கூட ஆசை வச்சிருந்தான். அப்புறமா 6 ஜாதி பெண்களை அன்பு கூர்ந்தான் அப்படின்றது. அப்புறம் பின்னாடி சொல்லுது அவங்கள நிறைய கட்டிக்கிட்டான் இருக்குது. அப்புறமா சொல்லுது அவங்க தேவங்களுக்கு பலிவிட கட்டி ஆராய்ச்சான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கும் 2வது இதுல, அவங்க நம்மிடத்துல வர்றதும் நாம நல்லா கேளுங்க, அவங்களிடத்துல போறதும் இந்த போக்கும் நடத்த என்ன செய்யணும், அவங்க தெய்வத்தை ஆராதிக்க கட்டாயப்படுத்துறாங்க. என்னைக்கு நீங்க பிடிய விட்டுறீங்களோ அப்போ அவன் பிடிச்சுக்கிடுவான்றார். ஹலோ, நீங்க விட்டுட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இல்ல, உங்க விருப்பத்துப்படி நடக்கட்டும், உங்க விருப்பத்துப்படி போட்டு விட்டுட்டீங்களே, இனி உங்களால எந்திரிச்சு வர முடியாது. ஏன்னா அவங்க கண்டிப்பா கட்டாயம், நீங்க விட்டுட்டீங்க, ஃபர்ஸ்ட் அடினே விழுந்துட்டீங்க, இனி உங்களால எந்திரிச்சு வர்றது கூடாத விஷயம். அதனாலதான் ரெபேக்காவும் ஈசாக்கும் யாக்கோபிட்ட சொல்றாங்க, டே கானானிய ஸ்திரிய நிமித்தமாக, ஏத்தின் ஸ்திரிய நிமித்தமாக என் உயிரே எனக்கு அருவருப்பா இருக்குடா. இவன் வேண்டாம், அப்படி ஒரு பொண்ணு வேண்டாம். ஈசாக்கு எந்த கானானிய ஸ்திரியும் கேட்டல. அவர் சொல்றாரு, ஐயோ கானானிய ஸ்திரியா, எனக்கு ரொம்பவும் வேறுபட்ட ஸ்திரியா இருக்கு, எனக்கு வேண்டான்றார். ஏன்னா புருஷனோ ஸ்திரியோ புறஜாதிகாரனா இருந்தா
அவன் தன்னுடைய தெய்வத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுவானே அல்லாமல், அது ஏங்கிறத அடுத்த வாரம் சொல்றேன். ஏன் அவங்க தெய்வத்துக்கு கீழ்ப்படிய பண்றாங்கன்ற சொல்றேன். சரியா? அது அடுத்த வாரம் சொல்றேன். இந்த வாரம் அந்த போதனை இல்லை. என்ன நீ கர்த்தர்ட்ட நிக்கணும், நிக்கிறவன் சொல்றவன் இப்படிப்பட்ட கோட்பாட்டுல நிற்பான். பிள்ளையை பெற்றுட்டு அங்க கொண்டு கொடுக்க தார வார்த்துட்டு இந்த காசு பைசா கொண்டு தான் கொடுக்குறான். இல்லை, நம்ம ஆவிக்குரிய பெண்கள் புருஷர்கள் ஏன் பிள்ளைங்களை கொண்டு புறஜாதிட்ட கொடுக்குறான்னா, துட்டு. இன்னைக்கு நான் வர்றேன், துட்டுக்கு தான் இந்த இதெல்லாம் கொடுக்குறேன், நீ துட்டுக்கு தான் பேச போறேன் இல்லையா? 4வது பாயிண்ட், திருமணம் கற்ற ஒரு ஸ்திரீ இல்ல ஒரு புருஷன் ஒரு காலமும் புறஜாதிகளிடத்துல திருமணம் கட்ட மாட்டான். ரட்சிக்கப்பட்ட ஒரு புருஷன். இவைகள் சேர்ந்து தான் ஒரு மனுஷனை தேவனிடத்துல நினைச்சு நிக்க பண்ணுது. இந்த 4லையும் ஜெயிக்கிறவன் மறிக்கிறவள் கர்த்தரை விட மாட்டான். யாக்கோபு கானான் தேசத்துல இருந்து பதான் ஆராமுக்கு தாத்தா வீட்டுக்கு ஓடணும் பாருங்க. நம்ம எல்லாம் சொல்லுவோம், எதுக்கு ஓடனா? எல்லாருமே ஒரே காரியம் சொல்லுவாங்க, வீட்டுல குழப்பம், அதனால ஓடிட்டான். அண்ணக்காரன் தம்பியை கொலை பண்ண போறான். எங்க அண்ணக்காரன் தான் தம்பியை கொலை பண்ண போறதுக்கு தம்பிக்கு தெரிஞ்சாச்சு, அப்புறம் எப்படியோ கொலை இவன் உயிர் போகல. அவன் யாக்கோப்பு ஏன் நல்லா கேளுங்க, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணக்காரன் கோவப்படுறதா தெரிஞ்சிருச்சு. கூட அப்பா இருக்குது அம்மா இருக்கு, பாதுகாப்பாங்க இல்லையா? மீறி ஏன் அவன் ஓடனான்னா பயந்து ஓடல. 2 காரியம். ஒண்ணு, கோபப்பட்டா கர்த்தர் பேரும். இன்னொன்னு, அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லும். 28வது அதிகாரம் 1ஆம் வசனம் 27 கடைசி அதிகாரங்கள்ல வசனங்கள்ல பேசுது. அப்பா யாக்கோப்பு கூட்டம் அம்மா சொல்லுது, நீ இந்த கானானிய ஸ்திரியை கெட்டாத, இந்த ஏத்திய புத்திரியை கெட்டாத, நீ அப்படியே ஓடி போய் தாத்தா வீட்டுல ராகேல் அந்த பொண்ணை கெட்டதுக்கு ஓடினாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கிடைக்கலன்னா இனி ஒண்ணு கல்யாணமே கெட்டாம இருக்கணும், இன்னொன்னு புறஜாதியில கெட்டணும். புறஜாதியில கெட்டுனா நான் நரகம், எந்திரிச்சு வர முடியாது. கல்யாணம் கெட்டாம இருந்தா வாழ்க்கை ஓடுதலும் தெரியாது. அதனால அம்மா வீட்டுக்கு ஓடி போனா, பாட்டி வீட்டுக்கு ஓடி போனா, ஏன்னா தெய்வத்தினுடைய பிள்ளைகளை தவிர வேறொரு பிள்ளையை கெட்டக்கூடாது. கெட்டுனா சாலமோனை போல நானும் மாறி போய்விடும். அப்ப இந்த 4 விஷயத்துல எவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறானோ அவன் கர்த்தர் இருக்கிறாரு. அவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருகி 9 கிடைக்கிறது. ஓடி ஓடி அழுத்து முடியாத காரியங்கள் ஈஸியா கிடைச்சிருது. ஆமென் சொல்லுங்களேன். இருக்கிறீங்களா? வேணுமா? நான் சொல்ற கண்ணீரோட கிடைக்காது, உபாசம் பண்ணி ஜெபிச்சா கிடைக்காது, அழுது ஜெபிச்சா கிடைக்காது. ஒன்னே ஒண்ணு தாங்க, தேவனுடைய கற்பனையை விசுவாசிச்சு இத பரிசுத்தம் அறிந்து ஜெபிச்சா கிடைக்கும். ஆமென். இத எங்க சொல்ல மாட்டான். இத சொன்னா இருக்காது. நான் இப்ப சொன்ன பாருங்க, இந்த உன் தேவனாய் கர்த்தர் நானேங்கிற கற்பனையில கை கொண்டு இல்லைன்னா அதுல விசுவாசிச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நிக்கும். நிறைய பேருக்கு பதில் கிடைக்காது, கிடைக்க போறதும் கிடையாது, இனிமேல் எடுக்க போறது கிடையாது. கர்த்தருங்கிறத விட்டுட்டு அது என்னன்னா மரம் இருக்குது வேற இல்ல. இதான் நம்ம பெந்தகோஸ்துக்காரங்க எல்லா டைம் மரம் வேற இல்ல. ஒரு தென்னை மரம் இருக்கட்டும் வேற இல்ல, மாங்காய் மரம் இருக்கட்டும் வேற இல்ல, ஆலமரம் இருக்கு வேற இல்ல, மரம் இருக்குது கண்டிப்பா கனி கொடுக்காது. நான் சொல்றேன், வேற இருந்தாலே அதுல இருந்து முளைக்குங்க. பைபிள் சொல்லுது, ஈசாயின் அடி வேர்ல இருந்து மரத்துல இருந்து ஒண்ணு எழும்பிட்டுன்றாரு. வேற இல்லாம ஒண்ணும் வராது. அதான் ஃபர்ஸ்ட் கற்பனையே ஒரு மனுஷனுடைய ஆணி வேறதான் வச்சார் கர்த்தர். இதுல ஒருத்தன் ஸ்ட்ராங்கா நின்னுட்டான், கேட்டதும் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நான் எதுக்கு உங்களை அழக்கூடாதுன்னு சொல்லுவேன்? நான் நீங்க அழகா இருக்கிற அழகும் போயிடும். இன்னைக்கு வர்றேன் நான் ஏன் அழக்கூடாதுன்ற. ஏமே இப்ப 4:9 சொல்றேன். இது நல்லா கேளுங்க, நல்லா அற்புதமா இருக்கும். இதை நீங்க கேட்கணும். ஆதியாகமம் 28 ஈசாக்கு ஏசாவுக்கு சொல்ற ஆசீர்வாதம், யாக்கோபுக்கு சொல்ற ஆசீர்வாதம். தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியும் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக அப்படின்றார். கொடுப்பாரு தருவார்ன்ற 2 வார்த்தை சொல்லுது. இதுல 4 பாயிண்ட் இருக்கு. 4 சொல்லிட்டு போயிடுறேன், ஏன்னா பின்னாடி இருக்கிற 5 பின்னாடி சொல்றேன். வேணுமா? வானத்தின் பனியை உனக்கு தந்தருள்வாராக அப்படின்னு. அந்த பனினா என்னங்க? அந்த பனியை குறித்து நல்ல கவிதைகள் கருத்துக்கள் எல்லாம் பைபிள்ல நிறைய இருக்குது. நான் 2 பாயிண்ட் சொல்றேன், இந்த பனியை பத்தி தெரிஞ்சுக்கணும். வானத்துல பனி தூத்துது, எனக்கு என்னங்க இது நடக்க போகுது அப்படின்ற. என்னங்க நடக்க போகுது? வானத்துல இருந்து பனி வந்து எனக்கு நடக்க போகுது? என் பிள்ளை வேலைக்கு போனதான் எனக்கு நடக்கும். கர்த்தரை துதிக்கிறதுனால இதான் நடக்குமா? நடக்கும். உங்களுக்கு வேணுமாங்க? பெரிய லட்ட பணம் வேணுமா உங்களுக்கு? பாருங்களேன் எப்படி இந்த வானத்தின் பனி சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய பனி, வானத்தின் பனி. இத 2 வசனத்திலிருந்து விளக்கட்டும் முதல்ல, இல்லையா? 4 பாயிண்ட் 2 வசனத்திலிருந்து விளக்குறேன். 1 ஏசாயா புஸ்தகம் 26:19 பெரிய வசனம்.
அதுல லைட்டா எழுதிருக்காங்க. அதை நான் விளக்கி சொல்றேன். இயேசு கிறிஸ்துடைய வருகை வரும்போது மண்ணுல மக்கி செத்து அழிஞ்சி போய் கிடக்கும்போது அந்த இயேசு கிறிஸ்து அந்த மக்கி கிடக்கிற நம்மளை மண்ணுல இருந்து உயிர்ப்பிக்கிறார். ஆமாவா இல்லையா? அதுல இருக்குது. அப்படித்தான் உருவாகிறோம். 2ஆம் வருகை அப்படித்தான் கிடைக்கும் இல்லையா? அப்படி போல வானத்திலிருந்து வருகிற இயேசு கிறிஸ்து எப்படி மண்ணோடு மக்கி கிடக்கிற நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிச்சு ஜீவன் தந்து சாகாமலே நம்மளை ஆக்குறாரோ, அப்படி போல வானத்திலிருந்து வருகிற பனி பூமிக்கு வந்து நம்முடைய பயிர்களை இல்லைன்னா விதைகளை உருவழிஞ்சு போய் நம்மளை சபிச்சு, நம்ம விதைச்ச விதைகள் உருவழிஞ்சு போய் நம்மளை கெடுத்து, மழை இல்லாம கெட்டு போய் கிடக்கிற மரங்க, மழை இல்லாமல் கெட்டு போய் கிடக்கிற விதைகள், நம்ம விதைச்ச பின்னாடி இனி நல்லா வரமாட்டோங்கிற அந்த எண்ணங்கள் அந்த அளவுக்கு போயிருப்போம் பாருங்க. இன்னைக்கு நான் விதைச்ச விதையெல்லாம் நாசமா போயிட்டு, பயிரெல்லாம் நாசமா போயிட்டு, வாழை மரம் நாசமா போயிட்டு, தென்னை மரம் நாசமா போயிட்டு, எல்லாம் நாசமா போயிட்டுன்றோம். அவர் சொல்றாரு, வானத்திலிருந்து வருகிற பனி அது பயிரை நினைக்கும் போது அந்த பயிர் இல்லைன்னா அந்த மரம் மக்கி மண்ணோட போய் இனி அது முளைக்கவும் செய்யாது, கனி கொடுக்காது சொன்னாலும் வானத்திலிருந்து வருகிற அந்த கடும் பனி பூமியை நினைக்கும் போது பூமியோடு மக்கி கிடக்கிற விதைகளெல்லாம் மரமாக செடியாக வளர்ந்து பல்லாயிரம் கோடிகளுக்கு அது பெரிய ஒரு பொருளாதாரத்தை உண்டாக்கி கொடுத்துருன்றார். அதான் ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் வந்து உங்களை நம்பி ஒரு பொருள் வைக்க முடியும் இல்லையா? ஆண்டவரோடு அவர் படைச்ச அந்த அதிகாரத்துல மனுஷ வல்லமே வச்சாரு இல்லையா? அது பணி மாறாது. நீங்க செத்து போயிடலாம், உங்க சித்தப்பா நம்ப, உங்க அப்பாவை நம்பினா அவன் செத்து போயிடுவான், பிரதான ஆசிரியர் நம்மளை செத்து போயிடுவான், உங்க சாமியார் நம்மளை செத்து போயிடுவான். ஆனா பணி சாகவே செய்யாது. அந்த சாகாத வரவுடைய பணியில கொண்டு மனுஷனுடைய ஆற்றல வச்சாரு. அது உனக்காகவே அவர் கட்டளையிடுவார். நீ கையிட்டு செஞ்ச வேலையெல்லாம் மக்கி போனாலும் நீ அவருக்காக நிற்கும் போது அவர் அனுப்புற பணி நீ செய்த வேலை எல்லாவற்றையும் சக்சஸா மாற்றிவிட போகுது. இப்ப என்ன சொல்றாரு? பாயிண்ட் ஒண்ணுதான், என்னை விட்டுறாரு. God loves you. உன்னை கர்த்தர் அன்பு கூறுறாரு, லவ் பண்றாரு. அவரை கெட்டிக்க, அவருக்காக எல்லாவற்றையும் விட்டுரு. நீங்க விரும்புற மனுஷனுக்காக கர்த்தரையும் ஆற்றல விட்டுறாதீங்க, கண்டிப்பா கட்டுரும். அவருக்காக அவர் லவ் பண்ணும். தேடி வர்றாரு, வீடு தேடி வர்றாரு, காது வழியா ஹார்ட் வழியாக்கும் போறாரு இல்லையா, இசை வழியா உள்ள போறாரு. இயற்கையை பார்க்கும்போது கர்த்தர் தான் உண்டாக்குறான்னு தெரியுது. அவ்வளோத்தையும் உண்டாக்கி அன்பு கூறுறாரு. இதனால கொஞ்சம் பொறுமையாக கர்த்தாவே. ஃபர்ஸ்ட் சரியான வேலை பார்க்கட்டும், அப்புறம் மனசுக்கிட்ட வர்றோன்றோம். பணி அப்படிப்பட்ட வேலை செய்யுது. எதுக்கு கொண்டு பணியை சேர்த்துட்டார் பார்த்தீங்களா? தேவனுடைய குமாரன் 2ஆம் வருகை வரும்போது செத்த மனுஷன் எப்படி உயிரோடு எழும்புவானோ அந்த 2ஆம் வருகை ஒப்பிட்டு பேசுறாரு. பனி வானத்திலிருந்து வருகிற பனி அப்படி இருக்கும், உன்னைய அப்படியே ஆளை மாற்றி விட்டுரும். இதை சுமந்துட்டு போங்கயா இருதயத்துல. என்ன வந்தாலும் என் கர்த்தரை விட்டு நான் மாறவே மாட்டேன். எந்த பெரிய மனுஷன் வந்தாலும், எத்தனை கோடி வந்தாலும், எவ்வளவு அழகான ஸ்திரீகள் வந்தாலும், எவ்வளவு அழகுள்ள புருஷல் வந்தாலும், என் கர்த்தரை விட்டு நான் வரமாட்டேன். அவர் எனக்காக பணியை கட்டளையிடுவார். அது எனக்கு மிகுந்த தானியத்தை வரத்துக்களை கொண்டு வரும். பணியை பத்தி 2ஆம் விஷயத்தை பேசுறாரு. நீதிமொழி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ராஜாவுடைய தயை புல்லின் மேல் இறங்கும் பணிக்கு சமம்ன்றார். ஒரு ராஜா ஒண்ணுமே உதவாத ஒரு மனுஷன் மேல தயவு வச்சிருந்தாருங்கள, அவன் தான் அந்த ஊர்ல அப்புறம் பெரிய பணக்காரன். அவன் தான் பொருளாதாரத்துல சிறந்தவன். வேற ராஜாவுடைய உதவி, தயங்கிறது உதவி, ஃபேவருங்கிறது இல்லையா, உதவி. ஒரு பணக்காரன் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யும் போது கூட அவன் பெரிய ஆள் ஆயிடுறான். ராஜா உதவி செய்யும் போது பெரிய ஆளாக முடியுது இல்லையா? நல்லா கேளுங்க. அப்படி போல அவர் சொல்றாரு, பணி எப்படிப்பட்டதுன்றாரு. புல்லின் மேல் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கு ராஜாவுடைய தயவு. பனி என்ன செய்து புல்லு மேல இறங்கும் போது புல்லு வாடி போய் கிடக்கிறது பட்டணும் பல மடங்கு பெருகிறது பாருங்க. பச்சை பசுன்னு ஆகி அவருடைய ஆற்றல் எல்லாம் பெருக்க செய்து 1க்கு 2 கொடுத்துருது பாருங்க. அந்த மாதிரி சொல்றாரு, ராஜாவுடைய தயையும் தேவனுடைய பணியும் ஒண்ணுதாங்க. அது உங்க மேல வந்து இறங்கிடுச்சுன்னா நீங்க வெற்றி பெற்று விடுவீர்கள். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் போது அளந்து பார்த்தா கொடுக்கிறார். வானத்தின் பணியை பத்தி 2 சொன்ன பாருங்க. இனி அடுத்து சொல்றாரு, பூமியின் கொழுமை. பூமியின் கொழுமை என்னது தெரியுமா உங்களுக்கு? பூமியில இருக்கிற வெல்த், அதாவது காரு, பங்களா, ஹாஸ்பிட்டல், ஆடு, மாடு, நகை, நட்டு, பொட்டு, இதெல்லாம் சேர்த்து சொல்றாரு பூமியுடைய வெல்த்.
என் கை இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கலாம், நாளை காலையில விளங்காமையும் போயிடலாம். நான் என்னைய நம்பல, என் மாம்சத்தை நம்பல, என் ஆற்றல் நம்பல. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் தான் உன் கடவுள், என்ன நம்பு, நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். யோபை பத்தி சொல்லுங்க, பூமியின் கொழுமை. மனைவி சொல்றா, கர்த்தரை தூசி ஜீவனை விடும், கர்த்தரை தூசியும் ஜீவனை இப்படிதான் நம்ம நிப்பாங்க. கர்த்தரை விடு, எனக்காண்டி ஒரு நாள் தானே, ஒரு வாரம் விடு, இப்படிதான் சொல்லுது அந்த அம்மா வந்துட்டு. கர்த்தரை தூசி வீடு ஒரு நாள், எனக்கு பொண்டாட்டிக்காண்டி செய்ய மாட்டியா நீ, இதை சாவ போறிய, எனக்காண்டி செய்யல நீ. கத்துதான் வந்து அம்மா. யோபு பேசினார், பைத்தியக்காரி, யாருக்கு வேண்டி யார விடணும், நீ போ. அவன் நின்னான் பாருங்க, என் கர்த்தரை தூசிக்க சொல்றல்ல, என் அப்பா என்னை எப்ப எடுக்காரோ அப்பதானே சாவேன், அவரை விடவே மாட்டேன் நானு. என் பொண்டாட்டியாரி இந்த கர்த்தரை நம்பி தானே 10 பிள்ளை இழந்த, 7000 ஆடு போச்சுமா உன் கர்த்தரை நம்பி. நம்ம அப்படி தானே பேசுவோம், உன் கர்த்தரை நம்பி 7000 படிச்ச, பாசி விஜயகுமார் சபைக்கு போய் எல்லாம் போச்சு. 3000 ஒட்டகம் போச்சு, எல்லாம் போச்சு, 10 பிள்ளை போச்சு, 500 ஏறு மாடு, 500 கழுது போயிட்டான். கர்த்தரை எவ்வளவு கடைசியில் வருது, கர்த்தர் புயல் காற்றோடு பேசினார். அது என்ன அர்த்தம், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு சோதனை வரும்போது நின்றுட்டு ஜெபம் பண்ணா ஒரு நாள் உன் மேல புயல் காற்று வீசும். இந்த கர்த்தருடைய அற்புதங்களை உணர்றதானே நீங்க, நான் உணர்றேன், நீங்க உணர்ந்தீங்களா இல்லையா? இல்லைல்ல, ஏன் உணரல? சின்ன சின்ன விஷயத்துக்கு கர்த்தரை கொஞ்சம் தூக்கி அப்படி வச்சிருது. ஏன்னா நம்ம ஊர்ல அப்படி வைப்பாங்க பாருங்க, புதிய படம் வந்தோன்னா பழைய ஏசுனார் முக்கில் பெறுவார். அந்த மாதிரி இந்த கடவுளை புதிய புதிய மனசு புதிய புதிய ஆள் வரும்போது கடவுளை அப்படி அங்க ஒதுக்கி வச்சுக்கிறது. அப்புறமா புதிய படம் உடஞ்சி போனபடி பழைய படத்தை தூசி தட்டி அங்க ஒண்ணு இருக்குது இங்கே. கர்த்தர் பார்ப்பாரு, அவரு படம் இல்லைங்க, கர்த்தர். அவர் சொல்லுவாரு, நீ என்னைய வைக்க வேண்டிய இடம் ஹார்ட், இங்கே அடுத்த ஆள் வரும்போது தூக்கி போடாது, இதை எப்போ வை, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எல்லாரும் போப்பாக ஆசைப்படுறாங்க, யோபாக ஆசைப்படுறது கிடையாது. நான் யோபாக ஆசைப்படுறேன். ஏன்னா என்ன வந்தாலும் யோசிப்பேன், என் மனைவிட்டே சொல்லுவேன், என்னை சுற்றிக்கிற நண்பர்கிட்ட சொல்லுவேன், கடவுளுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் உங்களை கட் பண்ணிடுவேன். என் பையன்டே சொல்லுவேன், கடவுளுக்கு விரோதமா சிந்திக்காது, தந்தா சாப்பிடும், இல்லைன்னா செத்து போவோம். நித்திய மிகுந்த தானியம், அந்த வார்த்தையில பாருங்க, abundance of grain இருக்குது, மிகுந்த தானியம், அதுல தந்தருள்வார், கொடுப்பாரு தந்தருள்வார். அது மிகுந்த தானியத்தை தந்தருள்வான்னு போட்டுட்டு கீழே ஒன்று போட்டிருக்கும், அது ஆதரிப்பதற்காக. அது நம்ம கூட இருந்து எல்லா கஷ்டத்திலையும் நஷ்டத்திலேருந்து ஆதரிக்குமா. ஆதியாகமம் புத்தகம் 47வது அதிகாரம் 16 சொல்லுது, பண்டமாற்றுதல் முறையை இந்த தானியம் செய்து கொடுத்துச்சான். அதாவது எனக்கு வேறொரு நாட்டுல எனக்கு நல்ல வஸ்திரம் இருக்கணும், ஏன்னா நான் இந்த தானியத்தை கொடுத்து அந்த வஸ்திரத்தை நான் வாங்கி கொள்ள முடியுன்றார். அதனால தான் அந்த வசனத்துல வரும்போது கீழே வரும்போது அந்த வார்த்தை போட்டிருப்பாரு, இந்த இதுல மிகுந்த தானியம் உங்களை ஆதரிக்கும். அதாவது உங்களுக்கு நீங்க ஆசைப்படுற எல்லாவற்றையும் இந்த தானியமானது வாங்கி தரும். ஏங்க அந்த தானியத்தின் மேல இந்த பண்டமாற்று முறையை வச்சாங்கன்னா, உலகத்துல எல்லாரும் அனுபவிக்கிற ஒரே ஒரு பொருள் தானியம் மட்டும்தான். இப்ப நீங்க போடுற ட்ரெஸ்ஸை நான் போட முடியாது, நான் வச்சிருக்கிற முடிய நீங்க வைக்க முடியாது. நீங்க போடுற ஃபவுண்டேஷன் கிரீமா நான் போட்டக்கூடாது, எனக்கு ஃபுல்லா கருப்பு வந்துருச்சு ஃபவுண்டேஷன் போட்டு. நீங்க போடுற லிப்ஸ்டிக்கை நான் போட முடியாது, இல்லையா? அப்ப ஆண்டவர் எங்க வச்சாரு பாருங்க, எல்லாருடைய வயிற்றுக்கும் ஒரே ஒண்ணு போகும், தானியம் அங்க வச்சாரு. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு, என் எண்ணத்துல இருக்கிறவனுக்கு பிசினஸ் எப்படி இருக்கும், எல்லாரும் எப்பொழுதும் வாங்கி திங்கிற பொருள் மேல வச்சாரு. இதை வச்சுக்க, நீ தானியத்தை வச்சுக்க, மிகுந்த தானியத்தை வச்சுக்க, எவன்ட என்ன கேட்டாலும் இதை கூடாத தருவான். ஏன் அந்த காலத்துல அப்படிதான் பண்டமாற்று முறை இருந்துச்சு. பண்டமாற்று முறையில முக்கியமான பகுதி பிடிச்சது தானியம் மட்டும்தான். அதனால கர்த்தர் பண்டமாற்று முறையில தானியத்தை வச்சாரு. ஏன்னா இது இருந்தா எல்லாம் கிடைக்கும். ஆடு இருந்தா எல்லாம் கிடைக்காது, மாடு இருந்தா எல்லாம் கிடைக்காது, தங்கம் இருந்தா எல்லாம் கிடைக்காது, பணம் இருந்தா எல்லாம் கிடைக்காது, தானியம் இருந்தா தான் கிடைக்கும். ஏன்னா எகிப்துல பண்டமாற்று முறை யோசேப்பு செஞ்சான். யோசேப்புடைய குடும்பங்கள் எகிப்துல தானியம் வாங்கும்போது தங்கத்தையும் பொண்ணையும் வெள்ளியை கொண்டு கொடுத்தான். எகிப்தியர் ஆடு மாடுகளை கொண்டு கொடுத்தான். எதுக்கு? தானியத்துக்காக. அதனாலதான் கர்த்தர் தானியத்தினால பார்வோனையும் யோசேப்பையும் ஆசீர்வதிச்சு. ஏன்னா அது இருந்தா உலகத்தை காலில் கொண்டு போட முடியும். ஆண்டவர் நல்ல ஞானம் இருக்குது. உங்ககிட்ட எது இருந்தா நீங்க சக்சஸ் ஆகிறீங்களோ அதை அவர் உங்க கையில கொண்டு வாய்க்க பண்ணுவார். தானியத்தினால உங்களை ஆதரித்துன்றது. இப்போ நம்மளுக்கு ஒண்ணு தேவை, தானியம் கிடையாது, இப்ப காசு இருந்தா போதும்.
அந்த காலத்துல தானியம் இப்ப சொல்ல முடியாது. ஒரு கொரோனா வந்தா சாப்பாடு தான் முக்கியமா இருக்கு, காசு வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அப்ப நான் சொல்லுவேன், கர்த்தர் ஞானம் உள்ள தகப்பன் சொல்றாரு, பப்ளிக்கா எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிட்டு சொல்றாரு, என்னை நம்புங்கப்பா. கொஞ்சம் கரெக்டா பேசுறாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. இப்படி இப்படி போனா இப்படி இப்படி செய்ய போறேன், நம்புங்க. யாரும் நம்புறது கிடையாது. நான் நம்புறேன் கர்த்தரை. அந்த நம்பிக்கை பெற்ற விசுவாசம் நான் நம்புறேன். இப்படி இருந்தா அப்படி தருவேன் சொல்றாரு. நான் அப்படி இருக்கிறேன், நான் கண்டிப்பா அப்படி தருவாரு. இருதயம் அழியாத இருதயத்தை கர்த்தர்ட்ட கொடு, அழிவுள்ள சரீரத்துக்கு வேண்டியவைகளை இங்க எல்லாம் தாங்க. நானும் மோசம், நீங்க மோசம். ஆனா நான் கர்த்தரை விட மாட்டேன், நீங்க கர்த்தரை விட்டுற கூடாது அப்படின்னு எனக்கு பின்னாடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லேவியராகமம் 26:10 சொல்லுது, ஏன் உங்களுக்கு தானியத்தை தாராருன்னா, சுவை உள்ள ஆகாரம், சத்து உள்ள ஆகாரம் அது. அதாவது நீங்க வேற அரிசியை வாங்கி தின்னா, நம்ம ஊர்ல இருக்கிற அரிசியை வாங்கி தின்னா கண்டிப்பா சொல்றேன், கேன்சர் கண்டிப்பா வரும், கல்லீரல் கண்டிப்பா மண்ணீரலாம் ஆகும். நம்ம ஒரு எண்ணெயில பொரிச்சு திங்க கூடாது, சோறுல சுகரு, கோதம்புல கேன்சர். என்னத்தை தின்றதுக்கு? நான் சொல்றேன், அந்த அரிசி அந்த கோதமை திங்கலாம், சுகர் வராது. வா வீட்டிலேயே 100 ஏக்கரை வச்சு 100 ஏக்கரை விளைவிச்சு நீ விஷம் அடிக்காம தின்னு உனக்கு ஒண்ணு வர. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய தானியம் உனக்கு ஏக்கர் ஏக்கரை விளைஞ்சு நோய் வராத ஆகாரத்தை கர்த்தர் தருவார். அதாங்க எழுதிருக்குது. ஆனா யாரும் ஆழமா படிக்கிற. 1 தீமோத்தேயு 5 மிகுந்த திராட்சரசம், உன் வயிற்றுக்கு கொஞ்சம் திராட்சரசம் எடுத்து. சகரியா 9 புது திராட்சை கன்னிகளை வளர்க்கும். அதாவது திராட்சை யார் குடிக்கணும்? வாலிய பிள்ளைங்க திராட்சை ரசம் குடிக்கணும். உங்களுக்கு அது மட்டும், திராட்சை ரசம் முக கலையை உண்டாக்குது. கர்த்தர் ஒவ்வொரு ஸ்திரியும் தங்களை அழகுபடுத்திக்க சொல்றாரு. கல்யாணம் முடிஞ்சவங்களை கிடையாது, கன்னிகைகளை. அதுக்காண்டி வாலிபுள்ள வீட்லயே சொல்லக்கூடாது, ஏமா இன்னைக்கு லிப்ஸ்டிக் போடக்கூடாது, மேக்கப் போடக்கூடாது, நாங்க மட்டும்தான் பண்ணுவோம், கர்த்தர் எங்களுக்கு ஆளோடு கொடுத்து சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் பொருந்தும். யார் யாருடைய சரீரங்கள் அழகு இல்லாம இருக்குதோ அத்தனை பேரும் திராட்சரசம் குடிக்கும் போது அவங்க சரீரத்தை வளர்க்கறது அழகாகுது. அழகு முக்கியங்க. கர்த்தரை விடுறதான் பெரிய பாவம். அதை விடவும் பெரிய, எல்லாரும் இந்த சைட் அடிக்கிறது பாவம்ன்றான், அதெல்லாம் பாவம் தான். அது 8வது பாவம். நம்பர் 1 பாவம். என்னை சிருஷ்டித்த என் தேவனாய கர்த்தரை, என்னை சிருஷ்டித்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ நான் மறந்து அந்நிய ஜாதிகளோடு நான் ஐக்கிய வைக்கிறேனே, அத மாதிரி ஒரு பெரிய பாவம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. லூக்கா 10:34 அதுல இருக்குது. நல்ல சமாரியன் கதையில அந்த நல்ல சமாரியான் வரும்போது அங்க அடிபட்டு கடந்த மனுஷனுக்கு மேல திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வார்த்துன்று இருக்கீங்களா? திராட்சை ரசம் என்ன செய்யுதுன்னு ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. உங்களுடைய நோய் அது கொழுத்து பெருசாய் போகக்கூடாதபடி, உங்க வயிற்றில் இருக்கிற அல்சர்கள் கேன்சராய் மாறக்கூடாதபடிக்கும் திராட்சை ரசம் உங்க வயிற்றுக்குள்ள இருந்து அந்த காயங்களை கட்டுதுன்ற. அதாவது வசனத்தை நீங்க படிக்கணும். எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயத்தை கட்டி அப்படி சொல்லும்போது துணியை வச்சு கட்டினான்னு இல்லை இல்லையா? எண்ணெயை ஊத்திக்கிட்டு அப்புறமா திராட்சரசத்தை வாத்துட்டு துணியை கட்டினா அங்க திராட்சரசமும் எண்ணெய் நிக்க போறது கிடையாது இல்லையா? கொஞ்சம் தான் படிச்சிருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, காயத்தை கட்டுறது எண்ணெய் நம்பர் 1 வகிக்குது, 2வது திராட்சரசம் அது கட்டுகிறது. அதாவது அதை பெருசாய் ஆக்க விடாமல் அது தங்களை நோய்களை மட்டுப்படுத்துகிறது. அதுதான் சொல்றாரு, உங்களுக்கு கொஞ்சம் திராட்சரசம் குடலுக்கு எடுத்துக்கிடுங்க. நீங்க உபவாசம் பண்ணும்போது உங்களுடைய குடல்ல ஏற்படுகிற புண்ணுகள் வீரியமாகி கேன்சர் ஆகி பெரிய நோயாகி போகாம இருப்பதற்கும், வெளியில் அடிக்கிற சரீரம் அடிபட்டு அது கொழுத்து வேறொரு ரூபத்துக்கு போகாம இருக்கும்படிக்காக திராட்சரசம் உங்களுக்கு எப்போ உண்டாக கடவுதுன்றார். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய கல்யாண வீட்டுல சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு டாப் திராட்சரசம் ஏன் கொடுப்பாங்கன்னா, அது குடிச்ச உடனே உள்ள இருக்கிற சாப்பாடு ஜீரணிக்குது, 2வது உள்ள இருக்கிற அல்சர் குணமாயிருது. அந்த திராட்சரசம் கிடைக்கவே செய்யாது, அவ்வளவு பணமா. ஹலோ, 10 வருஷமாய் அதை உருவாக்கி எடுக்கிறது தான் அந்த ஒரு திராட்சரசம். பல லட்சம் கோடின்னு சொல்றான். அதெல்லாம் அப்படி பேசுறாங்க இன்னைக்கு மதிப்பு. அப்படிப்பட்ட உங்களை பராமரிக்கிற மருந்துகள் எல்லாம், உணவுகள் எல்லாம், அழகையெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தர்ட்ட நிற்கும் போது அவர் உங்களுக்கு கொடுக்கிறார்.